எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 நவம்பர் 2023, 22, 23, 24 நவம்பர் 2023 ஆகிய 4 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி. பிரதமரின் உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்கான விருது 2023 எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையே 2+2 பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? டெல்லி. உலகளாவிய வர்த்தக மாநாட்டின் மேற்கு வங்க விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? உலகளாவிய வர்த்தக மாநாட்டின் மேற்கு வங்காள விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் சௌரவ் கங்குலி. அர்ஜென்டினா நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சேவியர் மிலை. இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய புதிய தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதாவது பதவியேற்றவர் டோனி மைக்கேல். ஆசிய பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி 2023 9 பதக்கங்களுடன் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இந்தியா. இந்திய சினிமாவுக்கான சிறந்த அடையாளம் என்ற சிறப்பு விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? மாதுரி தீட்சித். எந்த மாநிலத்திற்கு உலகளாவிய மீன்பிடி மாநாட்டில் உள்நாட்டு மீன்பிடிப்பிற்கான முதல் பரிசு வழங்கப்பட்டது? உத்தரப்பிரதேசம். எந்த மாநிலத்தில் நிதி ராணா நோவா டிஜிங் இனத்தை சேர்ந்த புதிய மியூசிக் தவளை இனம் கண்டுபிடிக்கப்பட்டது? அருணாச்சல பிரதேசம். இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி ஃபைனல்ஸ் 2023 டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? நோவக் ஜோகோவிச். ஒவ்வொரு ஆண்டும் உலக மீன்பிடி தினம் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே நவம்பர் 21. ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைக்காட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. வேர்ல்டு டெலிவிஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் உலக வணக்கம் தினம் அதாவது வேர்ல்டு ஹலோ டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. மும்பை நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக சோமசேகர் சுந்தரேசன் நியமனம் செய்யப்பட்டார். 79வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் தமிழ்நாட்டின் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார். மகளிர் பிரிவில் தில்லியின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்றார். கேம்பிரிட்ஜ் அகராதியின் சார்பில் 2023 ஆண்டின் சிறந்த வார்த்தையாக ஹலுசினேட் என்ற வார்த்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. லண்டனில் கார்பன் குறைப்பு பிரிவின் கீழ் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்டுக்கு கிரீன் ஆப்பிள் விருது 2023 வழங்கப்பட்டது. பிரிட்டனில் நுழைவு இசைவு பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா, நைஜீரியா, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. 150 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைகுண்டம் அணை உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கான சர்வதேச விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த 234x77 திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடை விதித்துள்ள போதிலும் வடகொரியா தன்னுடைய இராணுவ உளவு செயற்கைக்கோள் மலிங்யாங் ஒன்றை விண்ணில் செலுத்தி நிலைநிறுத்தியது.
தோஹாவில் நடைபெற்ற உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2023இல் பங்கஜ் அத்வானி 26வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாரா வில்வித்தை போட்டி காம்பவுண்ட் மகளிர் ஓபன் பிரிவில் சரிதா தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய விவேக் குமார் சிங் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய எம் சுதீர் குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றனர். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், டாக்டர் PC ராய் விருதுகளை பெற்ற கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் SS பத்ரிநாத் சமீபத்தில் காலமானார். கேரள கிரிக்கெட் சங்கம் கேரள மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான நல்லெண்ண தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமனம் செய்தது. தமிழ்நாடு மாநிலத்தில் நில அளவை மேற்கொள்ள HDTP tamilnilam.tn.gov.in சிட்டிசன் என்ற இணையதளத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதியும் முன்னாள் தமிழக ஆளுநருமான பாத்திமா பிவி 23 நவம்பர் 2023 தனது 96 வயதில் காலமானார். 1927இல் கேரளாவில் பத்தனம்திட்டாவில் பிறந்தவர். 1983ஆம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 1989ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் நியமனம் செய்யப்பட்டார். 1997ஆம் ஆண்டு முதல் 2001 வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி வகித்தவர் பாத்திமா பிவி என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு புள்ளி விவர அடிப்படையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் பட்டியலில் 7.25 லட்சம் நபர்களுடன் இந்தியா 3வது இடத்தை பிடித்தது. முதலிடத்தை மெக்சிகோ 41 லட்சம் நபர்களுடன் 8 லட்சம் நபர்களுடன் எல் சால்வடார் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான மார்லன் சாமுவேல்ஸ்க்கு அனைத்து வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21, 22, 23, 24 ஆகிய 4 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.